10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு நடிகர் விஜய் விருது வழங்கும் விழா சென்னை திருவான்மியூரில் நடைபெறுகிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் சந்தோஷ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 2ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழா இன்று நடைபெற இருக்கிறது. மாணவர்களுக்கும் வரக்கூடிய பெற்றோர்களுக்குமான அந்த உணவு என்பது தடபுடலாக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 14 வகையான சைவ உணவு வகைகள் என்பதும் தயாரிக்கப்பட்டு வருகிறது. சமைக்கக்கூடிய ஆட்கள் நம்முடன் இருக்கிறார்கள். அவரிடம் ஒரு சில கேள்விகளுக்கான விடைகளை தெரிந்து கொள்ளலாம். ஆனா வணக்கம், எங்கிருந்து வரீங்க? நாங்க பாண்டிச்சேரி இருந்து வந்துருக்கோம். ஆமாங்க சார். எத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்கான உங்களுக்கான அந்த ரெசிபி கொடுத்திருக்காங்க? 3500 பேருக்கு சொல்லியிருக்காங்க சார். நான் உனக்கு ஸ்வீட்டு, சாண்ட்விட்ச், இஞ்சி துவையல், மாங்காய் ஊறுகாய், ஆனியன் வெள்ளரி பஞ்சு, தயிர் பச்சடி, உருளை காரக்கறி வறுவல், அவியல், ஆனியன் மாநில பகோடா, ஆனியன் வடை, காரக்குழம்பு, சாம்பார், ரசம், தக்காளி ரசம், கதம்பா சாம்பார், ஸ்வீட்டும் வெத்தலை பாயசம் ஸ்பெஷல் ஸ்பெஷல். ஆமாங்க ஆமாங்க. எல்லா வகையான வெஜ் பிரியாணி. நேற்றிலிருந்தே தொடங்கிட்டீங்களா? எவ்வளவு நேரம் இந்த சமைக்கிறதுக்கான எடுத்துக்கிட்டது? இந்த நாங்க நேற்று ஈவினிங் சாயந்தரத்துலேருந்தே நாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, ஸ்வீட்டு ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டு தான். ஸ்வீட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைனாக ஆரம்பிச்சிட்டோம். 3000 நபர்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்களா, இல்ல கூடுதலாக சமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதனா நிர்வாகிகளுக்கு? நாங்க அவருக்கு சொன்னது 3500. நாங்க செஞ்சது ஒரு 4000க்கு மேல கூட சாப்பிடலாம். தாராளமா சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. விருது வழங்கும் விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு விருது கொடுத்ததற்கு பிறகாக வயிறார உணவு உண்டு செல்ல வேண்டும் என்பதே இந்த கழகத்தினுடைய முக்கிய அம்சமாக காணப்படுவதால் அதற்கான ஏற்பாடுகள் என்பதும் தயாரிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனனுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ். தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.